அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான நல்லடியார்களுடைய 12 வகையான பண்புகளை அல்லாஹு தஆலா தன் திருமுறையிலே 25வது சூறாவான சூரத்துல் ஃபுர்கானுடைய 63வது வசனத்திலிருந்து 72வது வசனம் வரைக்கும் கூறுகின்றான். அதிலே முதல் பண்பாக பணிவோடு நடக்குதல் என்பதையும், இரண்டாவது பண்பாக அறிவியலரிடத்திலே உரையாடுகிற நேரத்திலே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியை நாம் அறிந்திருக்கின்றோம். மூன்றாவது செய்தி என்னவென்றால், இரவு நேரத்தில் இறை வழிபாட்டிலே கழிப்பார்வை என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான். அதைத்தான் உங்களுக்கு இன்றைய தினம் கூறியிருக்கிறேன். அல்லாஹு தாலா தன் திருமறையிலே இந்த சூரத்துல் ஃபுர்கானுடைய 64வது வசனத்திலே கூறுகிறான், வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா, நின்ற நிலையிலும் சிறந்தாழ்த்திய நிலையிலும் இரவை கழிப்பார்வை என்று அல்லாஹு தாலா மூன்றாவது பண்பாக அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது இரவு நேரத்திலே இறை வணக்கத்திலே ஈடுபடக்கூடியவர்கள் அல்லாஹுக்கு நெருக்கமானவர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதே கருத்தை அல்லாஹு தாலா 39வது சூறாவுடைய 9வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான். இதே கருத்தை 39வது சூறாவுடைய 9வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான், அம்மனுஹு கானித்துன் ஆனா அல்லைலி சாஜிதா வ காயிமா யஹதுல் ஆஹிரா வ யர்ஜு ரஹ்மத் ரப்பிஹி. தன்னுடைய இறைவனுடைய அருளை ஆதர வைத்தும் மறுமையை பயந்தும் இரவு நேரத்திலே சஜ்தான் உடைய நிலையிலும் நின்ற நிலையிலும் இறை வணக்கத்தில் ஈடுபடக்கூடியவர்களும் இறை நிராகரிப்பாளரும் சமமாவார்களா என்று அல்லாஹு தாலா கூறுகிறார். எனவே இரவு நேரத்திலே இறை வணக்கத்திலே கழிக்கக்கூடியவர்களை அல்லாஹு தாலா தனக்கு நெருக்கமானவர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார். அல்லாஹு தாலா தன் திருமுறையிலே 51வது சூறாவுடைய 17, 18 இந்த 2 வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன். இறையச்சமுடையவர்கள் யார் என்றால், அவர்கள் இரவிலே குறைவாக தூங்குவார்கள், சஹருடைய நேரத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதுபோன்று 32வது சூறாவுடைய 16வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், ததஜாபா ஜுனூபுஹும் அனில் மலாஜி இதோத ரப்பஹும் கௌஃபன் வ தமஆ. இரவு நேரத்திலே படுக்கையை விட்டும் தன்னுடைய விழாப்புறத்தை உயர்த்தி அல்லாஹுவை பயந்தவர்களாகவும் ஆசையோடும் துவா செய்வார்கள் என்று அல்லாஹு தாலா கூறுகிறார். ஆக இந்த வசனங்களிலே அல்லாஹு தாலா இரவு நேரத்தில் இறை வணக்கத்திலே இஸ்திக்ஃபாரிலே துவாவிலே கழிக்கக்கூடிய மக்களை தனக்கு நெருக்கமான நல்லடியார் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறியதாக உக்பத் இப்னு ஆமிர் ஜுஹ்னி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள். ஹாக்கிம் என்ற கிதாபினுடைய 3554வது ஹதீஸாக இருக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா மறுமை நாளையிலே அனைவரையும் ஒன்று சேர்ப்பார். அங்கு நடக்கின்ற காட்சியை எல்லோரும் பார்ப்பார்கள், அங்கு நடக்கக்கூடிய விஷயத்தை எல்லோரும் கேட்பார்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அந்த நாளையிலே ஃபயுனாதி முனாதின், ஒரு அழைப்பாளர் அழைப்பார், சயாலமு அஹ்லுல் ஜம்இ லிமனில் கரமுல் யௌ சலாசமர்ரா. மக்கள் எல்லாம் கூடியிருக்கின்ற இந்த நாளையிலே கண்ணியமானவர்கள் யார் என்பதை அனைவரும் அறிந்து கொள்வார்கள் என்ற வார்த்தையை அவர் 3 தடவை கூறுகிறார். மக்கள் எல்லாம் கூடியிருக்கிற இந்த நாளையிலே கண்ணியத்துக்குரியவர் யார் என்பதாக எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்பதாக 3 தடவை சொன்னதற்கு பிறகு அந்த அழைப்பாளர் 3 அழைப்பை விடுக்கின்றார். முதலாவது அவர் கூறுகின்றார், ஐநல்லதீன கானத் தத்ஜாஃபா ஜுனூபுஹும் மலாஜி. இரவு நேரத்திலே தன்னுடைய படுக்கை விட்டும் விழா எலும்பை உயர்த்தி இறை வணக்கத்திலே கழித்தவர்கள் எங்கே என்பதாக அவர் சொல்லுவார். அப்போது ஒரு கூட்டத்தார்கள் கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கம் செல்வார்கள். பிறகு அந்த அழைப்பாளர் சொல்வார், ஐநல்லதீன கானு லா துல்ஹீஹிம் திஜாரத்து வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ்.
யாருடைய வியாபாரமும் கொடுக்கல் வாங்கலும் அல்லாஹுடைய திக்ரை விட்டும் இறை வணக்கத்தை விட்டும் தடுக்கவில்லையோ அவர்கள் எங்கே இருவதாக அவர் சொல்லுவார். அப்போது ஒரு கூட்டத்தார் எழுந்து கேள்வி எனக்கெல்லாம் அவர் சொர்க்கம் செல்வார்கள். மூன்றாவது அவர் சொல்வார், ஐன்ல ஹம்மாதூன் அல்லதீன கானு யஹ்மிதூன ரப்பஹும், இன்பங்கள் துன்பங்கள் எல்லா நிலையிலும் தன் இறைவனை புகழ்ந்தவர் என்பது எங்கே என்பதாக அவர் கேட்பார். அந்த நேரத்தில் ஒரு கூட்டத்தார் எழுந்து சொர்க்கம் செல்வார்கள். அதற்கு பிறகுதான் கேள்வி எனக்கு ஆரம்பமாகும் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக இந்த ஹதீஸின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்னவென்றால், எந்த மக்கள் இரவு நேரத்திலே இறை வணக்கத்தில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் கேள்வி எனக்கு இல்லாமல் சொர்க்கம் செய்கின்ற பாக்கியத்தை பெறுவதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹதீஸ் ஷரீஃபிலே வருகின்றது, திருமதி என்ற கிதாபினுடைய 2485வது ஹதீஸாக வருகிறது. அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மதீனாவுக்கு வந்த உடனே செய்த முதல் உபதேசம் என்னவென்றால், யா யுவன்னாஸ், மக்களே, அப்சு சலாம், சலாமை பரப்புங்கள், எல்லோருக்கும் சலாம் சொல்லுங்க. ஒருத்தர் மூமில் தெரிஞ்சா அவருக்கு சலாம் சொல்லுங்கள். வாகீமு தாம், பசித்தவருக்கு உணவளியுங்கள். வஸல்லு பில்லைலி வன்னாஸ் நியாம், மக்கள் நித்திரையில் இருக்கிற நேரத்திலே இரவிலே நீங்கள் தொழுங்கள். ததுகுல் ஜன்னா பி சலாம், நீங்கள் சலாமத்தாக சொர்க்கம் செல்வீர்கள் என்ற உபதேசத்தை தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மதீனாவுக்கு வந்த உடனே முதலாவதாக செய்ததாக அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மதீனாவுக்கு வந்த உடனே செய்த முதல் உபதேசம் தான். அப்துல்லா பின் சலாம் அவர்கள் சொல்வார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மதீனா வந்திருக்க செய்தி கேள்விப்பட்ட உடனே நான் அங்கு சென்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்த போது அவர்கள் பொய் சொல்லக்கூடிய முகம் இல்லை என்பதாக நான் விளங்கிக் கொண்டேன். இந்த உபதேசத்தை கேட்டபோது நான் விளங்கிக் கொண்டேன், அவர்கள் நாடு பிடிக்க வந்தவர் இல்லை, அவர் ஒரு இறை தூதர் என்பதாக நான் விளங்கிக் கொண்டதாக சொல்லி அவர் ஈமானை ஏற்றுக்கொள்வதாக அவர்கள் கூறுவார்கள். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மதீனாவுக்கு வந்து செய்த முதல் உபதேசம் இதுவாகத்தான் இருக்கிறது. அது மட்டுமல்ல, எவர்கள் இறை வணக்கத்திலே இரவில் ஈடுபடுகிறார்களோ இவர்கள் சொர்க்கத்திலே கண்ணாடி மாளிகையை பெறுவார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அபு மாலிக் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், அகமது என்ற கிதாபினுடைய 22,905வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது, இன்ன ஃபில் ஜன்னத்தி குரஃபா, நிச்சயமாக சொர்க்கத்திலே ஒரு கண்ணாடி மாளிகை இருக்கிறது. யுரா லாஹிருஹா மின் பாத்தினிஹா வ பாத்தினுஹா மின் லாஹிரிஹா, வெளியில இருந்து பார்த்தா உள்ளது தெரியும், உள்ளே இருந்து பார்த்தால் வெளியிலே உள்ளது தெரியும். அப்படிப்பட்ட கண்ணாடி மாளிகை இருக்கிறது. ஆதஹல்லாஹு, அல்லாஹ் அதை தயார் செய்து வைத்திருக்கிறான். யாருக்கு தெரியுமா? லிமன் அத்தாமத்தாம், யார் பசித்தவளுக்கு உணவளித்தார்களோ, வாப்ஸஸ் சலாம், இந்த உலகத்திலே சலாமை பரப்பினார்களோ, வஸல்லா பில்லைலி வன்னாஸ் நியாம், என்ன செய்யறாங்க, மக்கள் ஆழ்ந்த நித்திரை கிடைக்கிற நேரத்திலே எவர்கள் எழுந்து தொழுதார்களோ இவர்களுக்காகத்தான் அந்த சொர்க்கத்துடைய கண்ணாடி மாளிகை இருப்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால இரவிலே நின்று வணக்கம் செய்வதை நல்லடியாருடைய பண்பு என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். அது மட்டுமல்ல, இரவிலே வணங்குமாறு அல்லாஹு தஆலா நபிக்கே உத்தரவிடுகின்றார். சூரத்து முஸம்மிலுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல் முஸம்மில், போர்வை உயர்த்தி படுத்திருக்கின்ற நபியே. பெருமாள் அரசு போர்வை ஊத்தி படுத்திருக்காங்க. அப்போதான் அல்லாஹு தஆலா அழைத்து சொன்னான், போர்வை ஊர்த்தி படுத்திருப்பவரே, குமிலை லைலா கலீலா, இரவிலே எழுந்து சிறிது நேரம் நீங்கள் தொழுங்கள். நிஸ்பஹு அவில் குஸ்மினு கலீலா ஔஸித் அலைஹி வரத்தில் குர்ஆன தரத்திலா, இரவிலே பாதி பகுதியோ அல்லது அதை விட கொஞ்சம் கூடுதலாகவோ குறைவாகவோ நீங்கள் இறைவனை வணங்குங்கள் என்று அல்லாஹு தஆலா பெருமானாருக்கு உத்தரவிடுகின்றார். அது மட்டுமல்ல, பெருமானார் வருவதற்கு பிறகு இறை வணக்கத்திலே ஈடுபட்டதை அல்லாஹ் பாராட்டி அந்த சூறாவினுடைய சில வசனங்களுக்கு பிறகு அல்லாஹ் சொல்லுவான், இன்ன ரப்பக யாலமு அன்னக தக்கும் அதுனான் சுலுசை லைலி வனிஸ்பகு வசுலசஹு, நபியே, இரவு நேரத்திலே இரவிலே பாதி பகுதியோ அல்லது மூன்றிலே 2 பகுதியோ அல்லது ஒரு பகுதியோ நீங்கள் இறை வணக்கத்தில் ஈடுபடுவதை உமது இறைவன் அறிகின்றார் என்று பெருமானாரை அல்லாஹு தஆலா பாராட்டி கூறுகிறார். அதனால இரவு நேரத்திலே இறை வணக்கத்தில் ஈடுபடுவது நல்லடியாரை பண்பாக இருக்கிறது. பகல் காலத்திலே நாம் இறை வணக்கத்தில் ஈடுபடுவதற்கும் இரவிலே ஈடுபடுவதற்கும் சில வித்தியாசங்கள் இருக்கிறது.
இரவு நேரத்திலே அல்லாஹ்வே நம்மிடத்திலே ஒரு கேட்கின்ற ஒரு புனிதமான நேரமாக இருக்கிறது. பகல் நேரத்துல நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், இரவு நேரத்திலே அல்லாஹ்வே நம்மிடத்தில் என்ன வேண்டுமா கேட்கின்ற நேரம். பெருமானா சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு நாளும் இரவுடைய கடைசி பகுதி அல்லாஹ் தஆலா முதல் வானத்துக்கு வருகின்றான், கேட்கிறான், ஹல் மின் முஸ்தர்சிகின் ஃபர்சுக் லஹு. முதல்ல அல்லாஹ் கேட்பான், ஹல் மின் முஸ்தகத்தின் ஃபகஃபிர்லா, யாரிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுபவர் உண்டா, கேளுங்கள் நான் பாவத்தை மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். எனவேதான் சகருடைய நேரத்தில் இஸ்திக்பார் செய்யக்கூடியவரை இறையச்சக்கூடியவர் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். சகருடைய நேரத்தில் அல்லாஹ் தஆலா கேட்கக்கூடியது, யார் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர் உண்டா, கேளுங்கள் நான் இன்னும் பாவங்களை மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறார். இரண்டாவது அல்லாஹ் கேட்கிறான், ஹல் மின் முஸ்தர்சிகின் ஃபர்சுக்குஹு, உனக்கு ஏதாவது வாழ்வாதாரங்கள் ஏதாவது உதவிகள் வேண்டுமா கேளுங்கள் நான் தருகிறேன் என்று அல்லாஹு தஆலாவை கேட்கிறார். மூன்றாவது அல்லாஹ் கேட்கிறான், ஹல் மின் முபத்தலின் வவாஃபிஹி, ஏதாவது துன்பத்திலே மாட்டியவர்கள் உண்டா, துன்பத்திலே சிக்கியவர்கள் உண்டா, நீங்க எவ்வளவு இடத்திலே கேளுங்கள் நான் தருகிறேன் என்று அல்லாஹு தஆலாவிடத்திலே கேட்கின்ற ஒரு நேரமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இரவு நேரத்திலே உறங்குவது என்பது அது உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிறது. இறை வணக்கத்தில் ஈடுபடுவது உள்ளத்துக்கு ஆரோக்கியமாக இருக்கிறது. எனவே இரவு நேரத்திலே நம்மால் முடிந்த அளவுக்கு இறை வணக்கத்தில் ஈடுபட வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே கூறுகிறான். கேட்டதை கடைபிடிக்க எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.